ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog வந்து என்னென்னா, அவர் வந்து ஊருக்கு போய் வந்து 12 days ஆகுது. ஒர்க் விஷயமா ஊருக்கு போயிருந்தாங்க, டெல்லிக்கு போயிருந்தாங்க. இப்போ தான் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டுருக்காங்கிறதுக்காக இப்போ பாப்பா, தம்பி இவங்கெல்லாம் போயிட்டாங்க, காரில் போயிட்டாங்க. போய் அவங்க அப்பாவை ரிசீவ் பண்ணிட்டு வரலாங்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ நான் வந்து இத்தனை நாள் வந்து வீடு வந்து போட்டபடியே கிடைக்கும். அவருக்கு வந்து வீடு எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். வீடு கொஞ்சம் எங்கேயாச்சும் குப்பை இருந்தாலும், வீடு பார்க்க கசகசன்னு இருந்தாலும் உடனே சண்டைக்கு வந்துடுவார். ஸோ அதனால் அவர் வராரு அப்படிங்கிறதுக்காக நேற்றே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். வாங்க அது அப்படியே வாங்க அப்படியே பார்க்கலாம். அவர் வந்தால் சத்தம் போடுவாருங்கிறதுக்காக நேற்று தான் அவசரமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். அவருக்கு வந்து எப்பயுமே வீடு வந்து நீட்டாக இருக்கணும். இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு கூட, டெல்லிக்கு போயிட்டு கூட அங்கேருந்து வீடியோ காலில் வீடு எப்படி இருக்குது, வீடை காட்டு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வீடு எப்பயுமே நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வீட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பெட்டு வந்து இந்த சைடில் பெட்டு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, சரி பெட்டு வந்து வேறு சைடு இருந்துச்சு, பெட்டு பொசிஷன் வந்து வேறு சைடு இருந்துச்சு. இப்போ பெட்டு வந்து திருப்பி போட்டு அழுகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி பெட்டு இந்த சைடு கொண்டு வந்து போட்டாச்சு. அவங்க அப்படியே காட்டுறேன். ஸ்கர்ட் வேறு இப்படி தொங்க விட்ருக்கேன். தம்பி தூங்கிட்டு இருந்தான் ஈவினிங். அப்போ வந்து டிவி பார்த்துக்கிட்டே படுத்துருந்தேன். இந்த இடத்துல வந்து படுத்துருந்தான். ஸோ டிவி பார்த்துக்கிட்டே படுத்துட்டானா, வெயில் அடிக்குதுங்கிறதுக்காக ஸ்கர்ட் எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டேன். அவரை கூப்பிட்டு வரத்துக்காக காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் மாமனார் அப்புறம் பசங்க 3 பேரும் போயிட்டாங்க. அவர் வந்து டெல்லிக்கு எதுக்காக போயிருந்தாங்கன்னா, லாரி இப்போ தான் போட்டிருந்தோம். லாரி டிரைவர் வந்து அவைலபிளாக இல்லைங்கிறதுக்காக, சரி வண்டி நிற்கிதே அப்படிங்கிறதுக்காக இவரே போயிருந்தார். சரி அவங்க டிரைவர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வண்டி நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் கொழுந்தனாரும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் இவங்க 2 பேருமே தான் போயிருக்காங்க. இப்போ ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. நாளைக்கு தான் லோடு இறக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் தான் லோடு இறக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. எங்கள் கொழுந்தனாரும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் அவரும் வீட்டுக்கு வராங்க. தம்பிக்கு வந்து அவர் இல்லாதனால ஃபீவராக ஆகிடுச்சு. நானும் பாடம் போட்டு பார்த்துட்டேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டேன், மெடிக்கலில் மருந்தும் வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன். எது பண்ணுமே நோ யூஸ். நைட்டில் தூக்கத்தில் அப்பாங்கிறான். ஸோ அவங்க ஞாபகம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணாலும் அப்பா வேணும். ஆயிருந்தால் நம்ம பார்த்துக்கிட்டாலும் பிடிச்சாலும் எல்லாம் பண்ணாலுமே அப்பா தான். நைட்டில் தூங்கும்போது மட்டும்தான் என்னை கேட்பான். அம்மா அவங்க அப்பாட்ட படுத்துக்க மாட்டேன், அம்மாட்ட படுத்துக்கிறேன்ட்டு என்கிட்ட வருவான். அம்மான்னு சொல்ல மாட்டேன், மம்மின்னு தான் சொல்லுவான். நைட்டில் மட்டும்தான் எங்கூட படுத்துப்போம். மற்றபடியெல்லாம் அப்பா டாடின்ட்டு தான் சொல்லுவான். அதனால் இந்த ரூமில் காட்டிட்டேன், பெட்ரூமில் காட்டிட்டேன். இருங்க அப்படியே ஒரு மிஸ்டேக், இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல வீடு க்ளீன் பண்ணலை. அப்படியே வெளியே போய் பார்க்கலாம் வாங்க. டோர் ஓப்பன். அவருக்கு வந்து வீடு இருட்டாக இருந்தால் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லியுமே அதே இது தான் பண்ணுவேன். அவர் வர வரைக்கும் ஒரு
அந்த 6 மணிக்கு லைட்டு போட்டோன்னா 7:30 மணி வரைக்கும் லைட் எரியும். 7:30 மணிக்கு அப்புறம் லைட் வந்து ஆஃப் பண்ணி விட்ருவேன். டக்குனு அவர் வர கார் சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே போய் லைட் போட்டு விட்ருவேன். இப்பயும் அப்படி தான் பண்ணேன். இவ்வளோ நேரம் ஆஃபில் தான் இருந்துச்சு. இப்போ அவர் வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்குனால சரி வந்துருவார், வந்தால் இருட்டாக இருந்தால் திட்டுவாருன்ட்டு டக்குன்னு போய் போட்டாச்சு. பார்ப்போம் 10 டேஸ் கழித்து 12 டேஸ் நினைக்கிறேன். 12 டேஸ் கழித்து வராங்க. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்வமாக பார்த்துட்ருக்கேன்.